Chai with Chitra. உங்களுடைய பெரும்பாலான படங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அது மாதிரி கதாநாயகர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் இதுதான் நம்முடைய ஸ்டைல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதா அமைஞ்சது தான் சார். ஆனால் க்ளீனாக தெரியும் வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த அளவுக்கு அதை விட இப்போ வில்லன் ஸ்ட்ராங் ஒன்லி ஹீரோவும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் சார். எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ஐ டென் டு ரைட் லைக் தட் அப்படின்னு தோணுது எனக்கு. அது ஹீரோஸ் அதனால பயப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் தேர் இன்செக்யூர் அபவுட் தேர். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் ஸ்கோப் இருக்கும். பட் வில்லன்ஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ராங். அது காக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அது அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளியும் ட்ரை பண்ணோம். தேர் வாஸ் அ மிலன் சோமன் கேரக்டர் இன் தட். அண்ட் என்ஏஆர் இருந்தால விக்டர். காக்க படத்தினுடைய வெற்றியில் உங்களுடைய குரலுக்கும் பங்குண்டு. எப்படி அதை முடிவு பண்ணீங்க நாம் டப் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு? ஆமாம் சார், அது ஒரு லாஸ்ட் மினிட் டெசிஷன் தான் சார். அது உண்மையிலேயே நம்ம வாய்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. சம்வேர் ஜீவன் பண்ணது வந்து கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் நம்ம ஸ்பாட்டில் டயலாக் சொல்லி கொடுக்கும்போது நம்மளோட ஒரு த்ரோ இருக்கும்ல சார், அது வந்து அந்த ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரவுண்ட் ட்ரை பண்ணேன். ஐ லைக் இட். எவ்ரிபடி எல்ஸ் செட் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஜீவன்ட்டு சொன்னேன், நான் டப் பண்ணிட்டேன், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் தாட் இட் ஒர்க்ஸ், அவ்வளோதான். உங்களுடைய வாரணம் ஆயிரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் பல மாற்றங்கள், நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த படத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பெரும்பாலான படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. பல படங்களில் அது நிகழ்ந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக? இல்லை சார், ஆக்சுவலாக வாரணம் ஆயிரமில் வந்து அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து லால் சார், நானா பட்டேக்கர், அந்த மாதிரி 2-3 பேர்ட்டு நான் கேட்டிருந்தேன் சார். அதுக்கப்புறம் சூர்யாவே வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டபுள் ஆக்ஷனே எனக்கு பிடிக்காது, அது எடுக்கவும் எனக்கு பிடிக்காது. ப்ளஸ் சபேர் அது ஒரு பிலிபிலிட்டி எடுத்துரும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஈ கன்வின்ஸ்ட் மீ. தீபிகா படுகோன் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஓம் சாந்தி ஓம் படத்தில் லான்ச் ஆகிற டைம் அது அவங்களுக்கு டேட்ஸ் இல்லைன்றதுனால தென் வி ப்ராட் சமீரா ரெட்டி இன் ஃபார் தி கேரக்டர். ஃபைனலி இட் ஆல் ஒர்க்ஸ் வெல் சார். ஃபைனலாக அந்த படத்தில் சமீரா ரெட்டி இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஷீ லுக்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் அதர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ. சிம்ரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஷி வாஸ் பிளேயிங் அ ரோல் வேர் ஷி வாஸ் பிளேயிங் மதர் அண்ட் பேரா ஃபர்ஸ்ட் வாடி பண்ணாங்க அந்த மாதிரி. அண்ட் திவ்யா ஸ்பந்தனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி தாட் இட் ஒர்க் வெல் ஃபார் த ஃபில்ம். அதான் இன்றைக்கி நீங்கள் பல திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பொதுவாக நடிப்பு வந்து இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய முதல் படத்துலேருந்தே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அது நடிப்பா சார்? அது ஜஸ்ட் அ ஃப்ளீட்டிங் அப்பியரன்ஸ் தான் சார். அது ஒரு கேமியோன்னு கூட சொல்லக்கூடாது. ஃப்ளவர்ஸ் வந்து கொடுப்பேன் மின்னலையில். அது ஜஸ்ட் அ செலிப்ரேஷன் ஆஃப் மை ஓன் ஃபில்ம். கமல் சார் பின்னால் ஒரு ஷாட்டில் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் யூனிட்டே ஆக்சுவலாக அந்த ஷாட்டில் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதில் எல்லாருமே வாங்கன்னு சொன்னது பிருந்தா தான். ஷி வாஸ் கொரியோகிராஃபிங். கௌதம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அது ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் பார்த்தேன். பட் கண்ணும் கொள்ளையடித்தால் ட்ரான்ஸ் எல்லாமே வந்து தே கால் மீ சார். தேசிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months என்கிட்ட வந்து அந்த படத்துக்காக என்கிட்ட பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி தான் என்னை கூப்பிட்டு போனார். ஏன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே தேசிங். இல்லை எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அன்வர் ரஷீத் வந்து ட்ரான்ஸ் படத்துக்கு கூப்பிட்டார் சார், ஃபஹத் ஃபாசில் கூட. அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன எதுக்கு அவர் ஆஃபீஸ் வந்து என்னை மீட் பண்ணி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இல்லை உங்கள் இன்டர்வியூஸில் நான் பார்த்துருக்கேன், ஐ லைக் தி வே யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ், எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த டைமில். டெஃபினெட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் தட் எனர்ஜி அவே and it also helped me also financially. So that's why I took up those acting. இப்போ I feel there's no, I'm not looking forward to it sir. I understand a lot of other actors, அவங்களுக்கு அதுதான் லைஃப் and they want to be in front of the camera and they want to explore various roles. பட் எனக்கு அந்த தாட்டே இல்லை சார். இன்றைக்கி என்ன எழுதலாம், என்ன டைரக்ட் பண்ணலாம், ஒரு மியூசிக் வீடியோ கிடச்சா கூட டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சார். ஸோ அந்த தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஆக்டிங்கிறது வந்து ஒரு தேவை இருந்துச்சு. Today I feel there is no need, and unless something extraordinary or some filmmaker that I respect and like who calls me and என்னால் அவங்கள்ட்ட நோன்னு சொல்ல முடியாதுன்னா I'll do it probably அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் படங்களை நடிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேரால் விரும்பப்படுது. அப்படி ஒரு தருணத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தது சரியா? அது தெரில சார். உண்மையிலே அந்த முடிவு சரியான்னு தெரியல. என் வீட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எனர்ஜியை புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உடன்பாடும் இல்லை நான் நடிக்கிறது. வீடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்.
என் டீமில் இருக்கவங்களுக்கும் அடுத்த படம் என்ன டைரக்ட் பண்ண போகிறோம், ஒரு க்ளோஸ் டீம் இருக்காங்க சார். தே ஒர்க் வித் மீ, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எழுத்து என்ன, அடுத்து என்ன டைரக்ட் பண்ண போகிறோம், அந்த தாட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். மேபி நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ வெற்றிமாறன் கூப்பிட்டப்போ என்னால் வந்து நான் நோன்னு சொல்லவே இல்லை. உடனே எனக்கு அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கணும், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அது ரொம்ப ஒரு அவர் ஹி கம்ஸ் டு த லொக்கேஷன், ஹி ரைட்ஸ் தேர் அண்ட் அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் அது அங்கே இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கும் அவருக்கு நடந்த இன்ட்ராக்ஷன், நான் ஒரு ஃப்ளை ஆன் த வால் மாதிரி அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீனில் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கௌதம் இதை எப்படி பேசலாம், ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணலாம், நம்ம ஒரு டேரக்டராக உட்காந்து பண்ணுற விஷயத்த somebody else was doing it and I like that process. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ மலையாளத்தில் பசூக்கான்னு ஒரு படம் மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணேன். அண்ட் மம்முட்டி சார் தான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு சொன்னப்போ நான் யோசிக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் தாட் இல் பி லவ்லி டு ஜஸ்ட் பி இன் த சேம் ஸ்பேஸ் அஸ் ஹிம். அதனால் நான் ஓகேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சில என்டைசிங்கான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஐ ப்ராப்ளி சே எஸ். நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், ட்ரான்ஸ், ஒண்டர்ஃபுல், விடுதலை, ஃபார் ஷுவர். விடுதலை பார்ட் 2லையும் நான் இருக்குது சார். நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் நானும் ராஜீவ் சார் ஒன்றா நடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பார்ட் 1லேயே அதோடைய ஃபீல் இருக்கும். கருமேகங்கள் கலைகின்றன தங்கர் பச்சன் சார் கூட பண்ணது, அது ஒரு ஒரு பொய்ட்டிக்கான ஒரு ஸ்டோரி சார். கதையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வாஸ் நைஸ். பாரதிராஜா சார் கூட பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்காக தான் மெயினாக எஸ்ன்னு சொன்னேன். அண்ட் தங்கர் பச்சன் சார் கூட நிறைய நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அவர் கேட்டப்போ என்னால் நோன்னு சொல்ல முடியல. தெலுங்குல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணேன் சார், மைக்கிள். அதில் ஆக்சுவலாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய நாட்கள் ஷூட் பண்ண ஒரு படம். இட் டிடன்ட் டூ ரியலி வெல், பட் அதில் ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. சந்தீப் கிஷன் தான் அந்த படத்துக்கு ஹீரோ. ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்ட் பண்ணார். த வே ஹி டைரக்டட் ஐ ரியலி லைக். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபைனலி இட்ஸ் தட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு அது இல்லை. பாரதி ராஜாவோட கருமேகங்கள் கலைகின்றன பணியாற்றிய போது அவரை சந்திக்க நீங்கள் படாத பாடுபட்டதெல்லாம் சொன்னீங்களா? சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக தான் கேட்டார். ரியலி அப்படின்னு கேட்டார். நிறைய பேசினார் சார், நிறைய அவருடைய படங்கள் பற்றி. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ அவரை எடுத்தேன், பார்த்தேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ ரியலி செரிஷ் தட். கௌதம் மேனன் ரொமான்டிக் பர்சனா? ஐ திங்க் ஸோ சார். ஆமாம். பட் அகெயின் நான் திருப்பி உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். ஹவு டு யூ டிஃபைன் ரொமான்டிக் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற சில விஷயங்களுக்குள்ளே நான் இருக்கேனா அப்படின்னு நான் அது வந்து நிறைய அது ரொமான்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரொமான்டிக் பர்சனாக இருக்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணமாக தான் முடியுது உங்களுக்கு ஆஸ் ரொமான்டிக் பர்சன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொமான்டிக் பர்சன் அப்படின்றதுனால இந்த சினிமா உலகத்தில் பல பேர் உங்களை நேசித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எல்லாமே தான் சார் என் படத்தில் வருது. நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய படங்களில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் யூ டேக் ஃப்ரம் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். இட்ஸ் அ நைஸ் திங் ஒன்லி ஐ திங்க். விண்ணை தாண்டி வருவாயில் வர அந்த கார்த்திக்குடைய விஷயம் தான் சார். அவனுக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்களை கார்த்திக் தான் கௌதம். ஆமாம் இன்ஸ்பயர் ஆகி அவன் அது ஒரு படமாக அந்த எனர்ஜி அவன் வந்து இட் ஹெல்ப் ஹிம். ஸோ அந்த மாதிரி நிறைய என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் நான் வந்து என்னுடைய ரைட்டிங்காக நான் மாற்றுறேன். அந்த ரியலாக இருக்கிற அந்த நொடிகள், அந்த ரியலாக இருக்கிற அந்த விஷயங்கள் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ எக்ஸிஸ்ட். என்னால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சம் கிரிட்டிக்ஸ் மை திங்க் மை ஃபிலிம்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் எலிமெண்ட் அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய கதையாக இருந்தாலும் அதை வந்து லார்ஜர் தென் லைஃபாக இல்லாமல் அது ரியலாக இருக்கணும். ஒரு அன்புச்செல்வன் மாயாவை போய் ஸ்கூலில் மீட் பண்ணால் அவர் இப்படி தான் பேசுவார், அந்த பொண்ணு இப்படி தான் பேசுவார் அப்படின்ற ஒரு ரியலிசம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நீங்கள் என்னுடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடித்தானா ஒருத்தர் கீழே விழுவான், அப்படி தான் இருக்கும். அது அவன் கீழே விழுந்து பறந்து குதிச்சு சொல்ல அடிக்க மாட்டான். என் படத்தில் வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ரோப்ஸ் ரொம்ப கம்மியாக ஆர்டிஸ்ட் சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கோம் தவிர அந்த இழுத்து சால்ட் அடிக்கிற விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ரொம்ப ரியலாக நானே ஃபைட் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்கிட்ட கொடுத்து அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட ஐடியாஸ் நான் எடுப்பேன். ஸோ ஐ ட்ரை அண்ட் மெயின்டைன் ஒன் ரியலிசம் தட் கம்ஸ் ஃப்ரம் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் உங்கள் பார்வையில் காதல். நீங்கள் என்னுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன் சார். ஐ பிலீவ் இன் தட். ஐ பிலீவ் இன் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி. அது ஆக்சுவலாக இன்றைக்கி அதெல்லாம் சொல்லவே கூடாது. தட்ஸ் ஒரு அண்டர்ஸ்டுட். அது அப்படி தான் இருக்கணும். நான் வளர்ந்தது அப்படி தான். ஐ ஹேவ் 2 sisters. நான் அவங்க பேசுகிறத கேட்டு அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய விஷயங்களை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். அண்ட் மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி.
ஸோ ஃபுல் ஆஃப் லைஃப். ஸோ அவங்களுடைய விஷயங்கள். ஸோ என்னை சுற்றி நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் வச்சு தான் நான் வளர்ந்துருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் தட் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அது கண்டிப்பாக என்னுடைய காதல் கதைகளில் இருக்கும். எகெயின் ஐம் சேயிங், ஓ இப்படி தான் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு எப்படி நீங்கள் ரொம்ப ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். கிரிட்டிக்ஸ் மைட் ஆஸ்க் மீ, பட் ஐ லைக் இட் திஸ் வே. அவங்க பேசுகிறது இப்படி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்றது என்கிட்ட அவங்க பேசுனால நான் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு கே பாலச்சந்தர் ஒரு பொது மேடையிலேயே எப்படியா இப்படி ஒரு படம் பண்ணேன் எனக்கு தோணலையே அப்படின்னு பேசினார். ஆமாம் சார், ஒரு பெரிய லெட்டர் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்தாரு சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்கிட்ட இன்னும் இருக்குது அது. அந்த படத்துடைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் பற்றி பேசி, அதுக்கப்புறம் நீதானே என் பொன் வசந்தமுடைய ஆடியோ லான்ச் அப்போது அவர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். எனக்கும் அவருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஸ்டேஜ் டு நடந்துச்சு. அதில் வந்து 40 வயசில் ஒரு மேஜிக் ஒன்று வரும், உனக்கு 40 தானே அப்படின்னு கேட்டார். ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி 40 at that time. So I've had a lot of interaction with him, sir. And that letter I still have kept it, I've cherished. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. வேட்டையாடு விளையாடு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் அதை தொடர்ந்து ஏன் நீங்கள் கமல்ஹாசனோட உடனடியாக படம் பண்ணல அப்படின்ட்டு? ஆக்சுவலாக வேட்டையாடு 2 உடைய கதை இருக்குது சார், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அது கரெக்டான டைமில் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் உண்மையிலே வாய்ப்புகள் கிடைக்கல சார். அவருடைய நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி, நீதானே என் பொன் வசந்தம், என்னை அறிந்தால், அச்சம் என்பது மடமேடா, அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 years ட்ராவல் இருக்காரு. ஸோ உண்மையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் 2-3 தடவை அவரை மீட் பண்ணியிருக்கேன். இந்த வேட்டையாடு 2 உடைய ஐடியாவும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குது, ப்ரொசீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு டைமில் இப்போ எங்கே போனாலும் துருவ நட்சத்திரம் முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க சார். எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் சார். டெஃபினெட்லி ஐ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டேக் இட் டு. ஒரு டெக்னீஷியன் திரைப்பட தயாரிப்பாளராக மாறுறது ப்ளஸ்ஸா மைனஸா? ரெண்டுமே இருக்குது சார். அது கரெக்டாக எல்லா விஷயமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லபடியாக தான் சார் போய் சேரும். நம்ம அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறது இல்லை. இப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் மட்டும்தான் காரணம் எனக்கு தெரிஞ்சு. அது மேனேஜ்மெண்ட் லெவல் பிரச்சனைகளா, இல்லை வந்து நம்ம கூட இருக்க ரொம்ப ஓவராக ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்ததுனால சில விஷயங்கள் நடக்கலையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு பின் பாயிண்ட். பட் ஐ திங்க் இப்போது க்ரியேட்டிவாக ஒரு கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வருதில்ல சார். நம்ம க்ரியேட்டிவாக ஒரு படத்தை வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணுன்றது நம்ம என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்குது சார். ஒரு சீனுக்கு தேவையில்லாமல் நான் செலவு பண்ணக்கூடாது. எந்த ப்ரொடியூசர்கிட்ட பண்ணாலும் ஆக்சுவலி ஐ திங்க் ஐம் வெரி குட் அட் தட். ரொம்ப எக்ஸாபிட்டண்ட்டாக நான் செலவு பண்ணதே இல்லை எந்த படத்துக்குமே. ஆனால் தே லுக் லைக் பிக் ஃபில்ம்ஸ். நீங்கள் வேட்டையாடு எடுத்துக்கலாம், வி ஷாட் அப்ராட். பட் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராப்பராக செலவு பண்ண ஒரு விஷயம் தான். எங்கேயுமே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஒரு க்ரியேட்டிவ் கண்ட்ரோல் ஒன்று வேணும்ல சார். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தியேட்டருக்கு போகும்போது நம்ம நினச்ச சீன்ஸ், நம்ம நினச்ச எடிட் பேட்டர்ன் அது இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம் நான் நினைக்கிறேன். வேற ஒரு ப்ரொடியூசரோட ஐடியாலஜி நம்மளோட மேட்ச் ஆகுமா நமக்கு தெரியாது. நான் சில ப்ரொடியூசர்ஸை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அவங்க எந்த இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் எடுங்க, அது எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹோல் அந்த ஒரு பேட்டர்ன் மாற வாய்ப்பு இருக்குது. அண்ட் நோபடி நோஸ் சார் இந்த படம் எப்படி போகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. இல்லை ஒரு 10 minutes ரெடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. மேபி போஸ்ட் ரிலீஸ் தட்ஸ் ரைட். பட் ஸோ அந்த ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக, ஓவரால் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக we should be our own producers அப்படின்னு ஒரு தாட் இருக்குது சார். which is I think is a good thing. பட் அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சார், எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்ம வித்துடுறோம். அந்த படத்தை வச்சு தான் நம்ம படமே ஷூட் பண்ணுறோம். we are not able to hold on till the end. அந்த கடைசியில் ஒரு லிவரேஜிங் வந்து வேறு. நம்ம ட்ரெய்லர்ஸ் ப்ராப்பராக ஒரு படத்துக்கு உண்டான ஒரு பஸ்ஸை க்ரியேட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ரெவென்யூ பார்க்குறது இல்லை. நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுலேருந்து தான் படமே ஷூட் பண்ணுறோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் முடியும் போது நம்மளால் அதை ஃபினிஷ் பண்ண முடியல. இந்த படத்தை திருப்பி கொடுத்தா தான் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதை கொடுக்காம அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது சார். இட்ஸ் ஆல் அபவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் இன் தட் லீக் as yet அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஐ ஹேவ் குட் பீப்புள் ஹூ ஒர்க் வித் மீ சார் அப்படின்னு நினச்சி தான் நான் இறங்கினேன். நான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் இல்லை. ஆக்சுவலாக there was a team that took care of the film. அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லி தான் இப்போ நான் டேக் ஓவர் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். துரதர்ஷத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. விக்ரம் சார்ட்ட நான் கதை சொல்லும்போது நான் ப்ரொடியூசர் இல்லை, இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நானும் போய் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஒரு பாயிண்ட்ல நான் சுற்றி பார்த்தா நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் உண்மை. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் தான் முதலாக அப்படி ஒரு முத்த காட்சி இடம் பெற்றிருந்தது. அப்படி ஒரு காட்சியை வந்து படத்தில் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு துணிச்சல் அப்போ உங்களுக்கு பிறந்தது? ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ராசஸாக தான் நான் அதை பார்க்குறேன் சார். அது ரொம்ப நம்ம வந்து ஒரு பூக்களுக்கு இடையில் இல்லை வந்து கேமராவை மறைச்சி வச்சோம்னா அதை நம்ம இப்பவும் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அந்த படம் வந்து இப்போ சென்சருக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து யூ படம் தான், ஆனால் இது யூஏ வேணும், ஏன்னா இந்த லவ் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. அதை வந்து ஒரு 13-14 year old பாய் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் ரொம்ப கரெக்டாக சொன்ன ஒரு சென்சர் ஷோ அது. ஆக்சுவலாக நான் அதை ஆர்கியூ கூட பண்ணல சார். ஏன்னா யூஏக்கு அந்த டைமில் வி ஆர்கியூவிங் பர்ஃபெக்ட் சார் தேங்க்யூன்னு சொல்லி தான் நான் ஏஞ்சி வந்தேன் அந்த டைமில். ஸோ அது இன்னும் என் மைண்டில் இருக்குது. அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சார். அந்த இன்டென்ஸான ஒரு லவ்வில் அந்த மாதிரி ஒரு காட்சி ரொம்ப இயல்பாக வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம். தி ஆர்டிஸ்ட் வே வில்லிங் சார். நான் மணி சார்கிட்ட கேட்டேன் ஆக்சுவலாக. மணி சார்கிட்ட ஓகே கண்மணி படத்தில் ஏன் சார் துல்கருக்கும் நித்யாவுக்கும் பியூட்டிஃபுல்லாக ஒரு கிஸ் மூமெண்ட் வரும்போது நீங்கள் ஒரு அக்வேரியமுக்கு பேன் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு கேட்டேன். ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். அப்போது யூ ஆஸ்க் தி ஆக்டர்ஸ் கௌதம், நாட் மீ அப்படின்னு சொன்னார் அவர். அவங்க பண்ணல, நான் என்ன பண்ணுறது, ஸோ ஐ ஹேவ் டு பேன் டு த ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொன்னார். அதுதான் விஷயம். ஆர்டிஸ்ட் ரெடியாக இருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நம்மளுடைய சீனை உள்வாங்கிட்டு பண்ணாங்கன்னா தென் இட் பி பியூட்டிஃபுல். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறோன்றது தான் சார். அது வந்து வல்கராகவும் அது வந்து ரொம்ப ஒரு ஒப்சீனாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு, வெந்து தணிந்தது காடு சிம்பு, 2 பேருக்கு இடையில் என்ன வித்தியாசம் சார்? எனக்கு வந்து ஹீ இஸ் அ மெஜிஷியன் சார். ஐ லவ் ஒர்க்கிங் வித். அது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஓகே சிம்பு அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து அவர் ஷூட்டிங்க்கு வர மாட்டார், லேட்டாக வர, எல்லாமே சொல்லியிருக்கோம் சார், பேசியிருக்கோம். அவர் நான் 9 o'clock கால் ஷீட்டுக்கு அவர் 10:30 வந்து 10:35 அவர் கேமரா முடி நின்னா நான் அவர் அந்த 1.5 hours லேட்டாக வந்து நான் மறந்துடுவேன் சார். பிகாஸ் ஹீ வில் கிவ் யூ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் அண்ட் இன் மினிமம் டைம்ஸ். அது ஒரு 10 takes 15 takesலாம் வாய்ப்பு இல்லை. செகண்ட் டேக் போனாலே எனக்கும் அவருக்கும் வந்து என்ன சொல்வது அப்படின்னு கேட்பார். he will be surprised I'm asking for a second take. அதுக்கு வந்து நான் ஏதாவது சொல்லணும், இல்லை ஃபோக்கஸ் இல்லை வந்து என்னோட டைமிங் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி நான் சொல்லணும். அண்ட் ஒன்லி ஒன்ஸ் ஐ ரிமெம்பர் வெந்து தணிந்த காடியில் வந்து ஒரு டேக் ஃபுல்லாக பண்ணிட்டோம், இதை வந்து நீங்கள் ஒரு டயலாக் டெலிவரியில் பண்ணியிருக்கீங்க, இதை கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டப்போ he was shocked. கௌதம் நீங்கள் யூஸ்வலாக கேட்க மாட்டீங்களே ஆப்ஷன் அப்படி. இல்லை எனக்கு என்னமோ இந்த தடவை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஒரு சிங்கிள் ஷாட் தான், ஸ்லோவாக டெலிவர் பண்ணியிருப்பார், இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு செகண்ட் டேக் போனாலே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சார். அப்போவே நான் வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது ரிஹர்சலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ஒரு ரா டேக் ஒன்று வரும். நான் அப்போயே அவர் தெரியாமல் ரோல் கேமரா அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அது ஃபோக்கஸ் போய் மெஷர் பண்ணுறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட் டேக். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு we just take one and see அப்படின்னு சொல்லுவேன். ஸோ I like that magic that he brings in front of the camera. He is very very good and any day I look forward to working with him. கதாநாயகர்களில் சிம்பு மாதிரி கதாநாயகர்களில் யாரை சொல்வீங்க? கம்ஃபர்ட் லெவல் தான் சார். நம்ம வந்து ரொம்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் இப்போ என்னை அறிந்தால த்ரிஷா வந்து ஹெமானிகாவுடைய கேரக்டர் 20 minutes தான் ஆக்சுவலாக அந்த கதையிலேயே ஃபஸ்ட்டு அஜித் சார் சொன்ன கதையில் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அனுஷ்காவோட கேரக்டர் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் வந்து பல திரைப்படங்களை நடிக்கிறீங்க. செட்டுக்கு போகும்போது இயக்குனர் கௌதம் வாசுதேவன் வெளில இருப்பாரா? கண்டிப்பாக சார், டோட்டலாக வெளியில். நான் வெற்றிமாறனுடைய செட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன் தான் சார். கௌதம்குள்ளே இப்படி ஒரு நடிகர் இருக்காருன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது யார்? அப்படி பார்த்தா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது ராஜீவ் சார் தான் சார். மின்சார கனவு படத்துலேயே அவர் வந்து என்னை நடிக்க வச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு ஷாட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.